ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் உங்களோட விக்கி. பக்கத்தில் இருக்கிறான் இவன் தான் பிரேம்ஜி கௌதம், நம்ம சேனலோட பிரேம்ஜி. பின்னாடி நிற்கிது பாருங்கள், ஒரு ரெட் கலரில் ஒரு ஷிஃப்ட்டு சைஸ் தான் பாருங்கள். முன்னாடி பானட்டில் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஸோ இந்த காரை வந்து இன்றைக்கி நம்ம ரீபெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அப்படியே உடச்சின்னு துவச்சிடாதா. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ரீபெயிண்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த காரில் அழுக்காக இருக்கும், அதெல்லாம் தொடச்சிடலாம். நாங்கள் ஃபஸ்ட்டே தொடச்சிட்டோம். வீடியோக்காக மறுபடியும் தொடச்சிருக்கோம். மறுபடியும் தொடச்சிட்டு அவ்வளோ தொடச்சாச்சு. அடுத்து எம்ஆர் சீட் 120 ஃபஸ்ட்டு இதை வச்சு தேய்ச்சிடலாம். ஸோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், நம்ம எந்த இடத்துல பெயிண்ட் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பேப்பர் வச்சு கவர் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டேப்பால் ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா தான் பெயிண்ட் கொஞ்சம் கூட உள்ளே சிதறாது. அண்ட் அதுக்கு மேலேயும் பேப்பர் அடிக்கும் போது தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இப்போது டேப்பிங் கொடுத்துட்றோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பானட்டை ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கனால பானட்டை தவிர பாக்கி எல்லா இடமும் அதை சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையுமே நாங்கள் பேப்பர் வச்சு கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். மெயினாக இந்த கிளாஸ் பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் அதில் வந்து பெயிண்ட் சுத்தமாக பராது. இல்லைன்னா நீங்கள் அதை மறுபடியும் கொஞ்சம் சுரண்டி எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் இப்போ ரேப் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் நீட்டாக ரேப் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிங்க. நாம் இப்போ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சே தான் கவர் பண்ண போகிறோம் எல்லா பார்ட்ஸுமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கணும். எவ்வளோ தூரம் நீங்கள் ஷேக் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து ஸ்ப்ரே வந்துட்டு ரொம்ப ஃபைனராக வரும். இல்லைன்னா கொஞ்சம் திட்டாக வர மாதிரி இருக்கும், கெட்டியாக வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நல்லா அப்படி வரக்கூடாதுன்னா நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா ஈவனான ஒரு சர்ஃபேஸாக ஈவனாக வரும் உங்களுக்கு ஸ்ப்ரே. ஸோ அது மாதிரியே நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடமே வந்துட்டு 2 கோட்டு பெயிண்ட் அடிங்க. ஸோ அப்போ தான் வந்து பெயிண்ட் நல்லாவே கவர் ஆகும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கோட் அடிச்சுட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 hour டைம் கொடுத்துருந்தோம் காயருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் செகண்ட் கோட்டை அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நாங்கள் ரெட்டு அடித்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக இங்கே பாருங்கள், இந்த டாப்பு அண்ட் இந்த காரோட பாதி பார்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக நாங்கள் மேலே வந்து பிளாக் அடிக்க போகிறோம். ரிசல்ட்ஸ் இப்போ நான் கொஞ்சம் கூட காட்ட மாட்டேன், ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் காட்டுவேன். செம்ம டயர்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் லுக் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் ஒரு 360 டிகிரி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நாங்கள் பிளாக் அடிக்கிறதுக்கு முன்னாடி காரோடைய அவுட்புட் இப்படி தான் இருக்குது. ஸோ நாங்கள் பிளாக் அடிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ டாப் அடிக்கிறதுக்கு முன்னாடி அதே 120 நம்பர் எம்ஆர் ஷீட்டை வச்சு ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய பழைய பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் ஆகி வரும். ஸோ இப்போ நம்ம அடிக்கக்கூடிய பெயிண்ட்டு நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் பிளாக் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. ஸோ ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஷனாக ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நீட்டாக வரும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அடிச்சிங்கன்னா பெயிண்ட்டு கீழே ஒழுக ஆரம்பிச்சிடும்.
கைஸ் இன்றைக்கி வந்து டே 2ல் இருக்கோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பிளாக் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து ரெட்டு நிப்பானில் வாங்கியிருக்கோம். ஏன்னா நான் ஆன்லைனில் வாங்கியிருந்த அந்த அப்பர் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா கிளாசி ரெட். ஸோ இது வந்து நிப்பான்லேருந்து ரெட்டு வாங்கியிருக்கேன். இதை அடித்து பார்ப்போம் இது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. முடிஞ்சுதா அடுத்த ஹைட்டு கடைசி இதுதான் கடைசி. இது வந்துட்டு பிஃபோர் நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து நம்ம பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் ஆஃப்டர். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கோ. தெரியுதா உங்களுக்கு? ஃபோனில் தெரியுதா எனக்கு தெரியல, வெயில் வேறு அடிக்குது. தெரியும்னு நம்புகிறேன். பானட் நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு, இன்னும் இது நம்ம பெயிண்ட் இன்னும் பண்ணல. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுதுங்க. பா, அங்கே நம்ம பிளாக் அடித்தது சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம பிளாக் அடித்தது நல்லா இருக்குது. டாப் ஃபுல்லாக பிளாக் அடித்தாச்சு, பானட்டுக்கும் ரெட் அடித்தாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக சைடு தான் நம்ம அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2 கலராக இருக்குது. இது வந்துட்டு ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியுது, இது வந்துட்டு நார்மல் ரெட் கலர் மாதிரி தெரியுது. சைடு மிரர் பாருங்கள், ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரே கலர் ஆக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து லோகோ அண்ட் சிம்பிள்ஸ்லாம் கவர் பண்ணுறதுக்கு பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஸ்டிக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். இந்த இண்டிகேட்டர் கூட நாங்கள் பிளாக் அடிக்க போகிறோம். ஸோ இண்டிகேட்டர் தவிர பாக்கி சுற்றி இருக்க எல்லா ஏரியுமே அவங்க வந்து பேப்பரால் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளான மெத்தட் தான், ஈஸியாகவே நாங்கள் இந்த பிளாக் அடிச்சிட்டோம். அடுத்தது வீல் கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக பிளாக் அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கப்புக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீட்டாக நல்லா தொடச்சிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் எம்பரி போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இது நாங்கள் நீட்டாக இப்போ வந்து தொடச்சிக்கிறோம். தொடச்சாலே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடச்சி முடிச்சிட்டோம், இப்போ பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் பண்ணி எனக்கு டோட்டலாக வந்து ஒரு 2 டேஸ்க்கு டைம் எடுத்துருச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நாங்கள் பேப்பரில் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அன்லீஷ் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறது. சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா லைட்டிங்கே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் ஸ்டிக்கரிங் ஒட்ட போகிறோம். இதுக்கு ஸ்டிக்கரிங் பிளான் பண்ணியிருக்கோம், அதுவும் ஆன்லைனில் பை பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து இப்போது நாங்கள் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் அதை ஃபுல்லாக இந்த காரை ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு அதை உங்களுக்கு பின்னாடியே போடுறேன். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து அடுத்தது கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு டேங்கோட மூடியில் பெட்ரோல் வந்து ஆல்ரெடி ஸ்டிக்கர் ஒட்டிருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அடிச்சிருந்தோம். ஸோ பிளாக் அடித்தனால பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டிக்கரை நாங்கள் ரிமூவ் பண்ணும்போது
அந்த ஸ்டிக்கர் இருக்கிற பார்ட் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணும்போது பிளாக்ல வந்துட்டு உள்ள ரெட் கலர் மட்டும் தனியாக தெரியும். ஸோ இந்த பெட்ரோல் அப்படிங்கிற இந்த வேர்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரெட் கலரில் வரப்போகுது. அதை வந்து கொஞ்சம் இனோவேட்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இதோடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கைஸ் ஃபைனலாக முடிஞ்சு இப்போ நாங்கள் அவுட்புட் காமிக்க போகிறோம். ஸோ அவுட்புட் காமிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மொத்தமாக எங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவாச்சு அப்படிங்கிறத இங்கே நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த பட்ஜெட்டும் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மட்டுமே எங்களுக்கு மொத்தம் 10 கேன்ஸ் வந்து யூஸ் ஆச்சு. ஸோ பிளாக் கலர் பொறுத்த வரைக்கும் 5 to 6 கேன்ஸ் வந்து யூஸ் ஆச்சு. அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, ஒரு half கேன்ஸ் வந்து மிச்சம் இருக்கும். ஸோ அது வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பெயிண்ட் ஒவ்வொரு இடத்துல நிறைய ஒழுகும். அந்த ஒழுகக்கூடிய பெயிண்ட் வந்து அப்படியே காய விட்டுட்டு ட்ரை ஆக்கிட்டு மறுபடியும் அந்த இடத்துல எம்மரி போட்டு நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் நீட்டாக ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அந்த இடம் நீட் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக எங்களுடைய எஸ்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2500 போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்க்கு இந்த மெட்டீரியல்ஸ்க்கான சார்ஜ் மட்டும் எங்களுக்கு வந்து அரௌண்ட் 3 to 3200 ஆச்சு. ஏன்னா ஆன்லைனில் ரெண்டனா ஆல்ரெடி அப்பர்னு சொல்லி ஒரு பிராண்ட் வாங்கியிருந்தேன், அது வேஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது வந்து நிப்பான்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாங்கியிருந்தேன். ஸோ நிப்பான் வந்து எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு 3200 வித்தவுட் லேபரில் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ வித் லேபர்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு 3200 பட்ஜெட்குள்ளே இதை மொத்தமாக நாங்கள் முடிச்சிட்டோங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் கூட இந்த சேனலில் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டு